கொலேட் 1381 ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி பிரான்சில் உள்ள கார்பி என்ற கிராமத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோருக்கு நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லை. எனவே அவர்கள் தூய நிக்கோலாசிடம் இடைவிடாது ஜெபித்து வந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களது ஜெபம் கேட்கப்பட்டது. அவர்களது ஜெபத்தின் பயனாக கொலேட் பிறந்தார். கொலேட் பிறக்கும்போது அவருடைய தந்தைக்கு 60 வயது. கொலேட் வளரும்போதே பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் வளர்ந்து வந்தார். அவருடைய வளர்ச்சியைக் கண்டு அவருடைய பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படி எல்லாமே நன்றாக போய்கொண்டிருந்த தருணத்தில் கொலேட்டின் பெற்றோர் இருவரும் இறந்து போனார்கள். இதனால் கொலேட் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை. ஆனாலும் அவர் மனம்தளராமல் தனக்குச் சொந்தமான சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையில் சேர்ந்து துறவியானார். துறவற மடத்தில் இருந்த சமயத்தில் ஒருநாள் அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது தூய அசிசியார் அவருக்கு காட்சி கொடுத்தார். அந்த காட்சியில் அசிசியார் கொலேட்டிடம் கிளாரா சபையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மறைந்து போனார். கொலேட்டுக்கு தொடக்கத்தில் ஒன்றும் புரியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எல்லாம் புரிந்தது. உடனே அவர் கிளாரா மடத்தில் மாற்றங்களை கொண்டு வரத் தொடங்கினார். அதற்கு பலரிடமிருந்தும் எதிர்ப்புகள் வந்தன. ஆனாலும் கொலேட் அதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் சபையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டாள். இறுதியில் அதில் வெற்றியும் பெற்றார். கொலேட் சபையை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற அதே வேளையில் ஏழை எளியவரிடத்திலும் மிகவும் அக்கறை கொண்டு வாழ்ந்து வந்தார். சபையில் யாரும் செய்யத் துணியாத மிகவும் சாதாரண பணிகளையும் செய்தார். இதனால் எல்லாருடைய நன்மதிப்பையும் பெற்றார். இப்படிப்பட்டவர் 1447ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1807ஆம் ஆண்டு திருத்தந்தை 6ஆம் பயஸ் புனிதர் பட்டம் கொடுத்தார். நிகழ்வு: ஒரு சமயம் கொலேட் இருந்த பகுதியில் இருந்த ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த பெண்ணொருத்திக்கு பெண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தை குறைமாத குழந்தையாக பிறந்து உடல் நலம் குன்றியிருந்தது. இதை பார்த்த அந்த குழந்தையின் தந்தை குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுத்தால் உடல் நலம் தேறிவிடும் என்ற நம்பிக்கையில் குழந்தையை தூக்கிக் கொண்டு ஆலயத்திற்கு ஓடினார். ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்த குருவானவரிடம் காட்டியபோது அக்குழந்தை ஏற்கனவே இறந்திருந்தது குருவானவருக்கு தெரியவந்தது. எனவே குருவானார் குழந்தையின் தந்தையிடம் குழந்தை ஏற்கனவே இறந்து போய்விட்டது. இறந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார். இதை கேட்டு அந்த குழந்தை தந்தை கதறி அழுதார். அவருடைய அழுகையை பார்த்து மனமுருகி போன குருவானவர் அவரிடம், பக்கத்தில் கொலேட் என்ற பெண் துறவி ஒருவர் இருக்கின்றார். உன்னுடைய குழந்தையை அந்த துறவியிடம் நீ எடுத்துக்கொண்டு போனால் கட்டாயம் அவர் உன்னுடைய குழந்தையை உயிர்ப்பித்து தருவார் என்றார். குருவானார் சொன்னதை நம்பி அவர் தன்னுடைய குழந்தையை தூக்கிக் கொண்டு கொலேட்டிடம் ஓட்டினார். அவரைச் சென்று சந்தித்து நடந்தவற்றையெல்லாம் விளக்கிச் சொன்னார். உடனே அவர் தான் அணிந்திருந்த மேலாடையை எடுத்து அந்த குழந்தையின் மீது போர்த்தி அந்த குழந்தைக்காக இறைவனிடம் ஜெபித்தார். பின்னர் அவர் அந்த மனிதரிடம், உன்னுடைய குழந்தை நிச்சயம் பிழைத்துக் கொள்ளும். அதனால் இக்குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் குருவானவரிடம் காட்டி திருமுழுக்கு கொடு என்றார். கொலேட் சொன்ன வார்த்தைகளை நம்பி அந்த மனிதர் குழந்தையை தூக்கிக் கொண்டு குருவானவரிடத்தில் சென்றார். ஆச்சரியம் என்னவென்றால் குழந்தை போகிற வழியிலே பிழைத்து கொண்டது. உயிர் பிழைத்த அந்த குழந்தையை குருவானவரிடத்தில் காட்டி திருமுழுக்கு கொடுத்தார். பின்னாளில் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாகி கொலேட்டின் சபையில் சேர்ந்து துறவியானது.